தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் கூட இவர் 1963 ஆண்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று பணியினை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு மக்களுக்கான பணிகளை நிறுவ வேண்டும் என்றும் திட்டம் தீட்டினார். இவரை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி, ஜக்ஜீவன் ராம், மொரார்ஜி தேசாய், பி.ஜி. பட்நாயக், எஸ்.கே. பாட்டீஸ் உள்ளிட்ட 6 மத்திய அமைச்சர்களும் 6 முதல்வர்களும் அவர்களுடைய பணியினை ராஜினாமா செய்தனர். இத்தகைய பெருந்தலைவரின் திட்டமே காமராஜர்